السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை. வழிமுறைகளிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறை. விஷயங்களிலே மிக தீங்கானது புதியவையாக உண்டாக்கக்கூடிய விஷயங்கள். புதியவைகள் அனைத்தும் பிதாத்துகள், நூதனமான அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகம் சென்றடையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைக்கிணங்க அல்லாஹ்வுடைய இறை இல்லம் பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலேயும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்த வண்ணமும் இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தூய எண்ணங்களை எல்லாம் அங்கீகரித்து நம்முடைய வணக்க வழிபாடுகளில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நிறைவான முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அங்கீகரித்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவரையும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றிணைப்பானாக என வேண்டி எனது இந்த ஜும்மாவினுடைய முதல் ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் இல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு நமது லட்சியம் மறுமை ஒன்றே என்ற தலைப்பிலே ஏதோ ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த ஜும்மாவுடைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லட்சியத்துடன் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் வேலைக்காக, படிப்புக்காக, இப்படி ஒவ்வொரு லட்சியம். நாம் வேலைக்காக படிக்கிறோம். இன்னும் நம்முடைய பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய இடத்தில் பிள்ளைகளை நல்ல வேலையில் அமர வேண்டும் என்பதற்காக படிக்க வைக்கின்றோம். இப்படி படிப்பதற்கு நாம் வேலை செய்கிறோம். இப்படியெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லட்சியத்தோடு இருக்கிறார்கள். அதை போன்று உலகத்தை சொல்லும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபும் வ லஹிபுன், இந்த உலக வாழ்க்கை என்பதே வீணும் விளையாட்டும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் இந்த உலகத்திலே பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்றில்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைக்கும் அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களையும் நாம் அதை படித்து அதை தெரிந்து உணர்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த உலகத்திலே நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வியாபாரத்தில் அவர்கள் போட்டியில் முன்னுக்கு வர வேண்டும்.
அதுபோன்று விளையாட்டாக இருந்தால் விளையாட்டு போட்டியில் நாம் முன்னுக்கு வர வேண்டும். அதுபோன்று ஒவ்வொரு படிப்பு விஷயமாக இருந்தால் படிப்பில் முன்னுக்கு வர வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லட்சியத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எல்லாவித லட்சியங்களும், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை லட்சியங்களும் உலக வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தி, உலகத்தினுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி, ஒரு அற்பகால வாழ்க்கைக்காகத்தான் இந்த போட்டியும் இந்த லட்சியமும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு லட்சியத்துடன் நம்மை வாழ சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சியத்துடன் வாழுகின்றார்கள். அந்த லட்சியம் நம்முடைய அழியா உலகமான மறுமையில் அழியா வாழ்வை பெற வேண்டும் என்றால் அந்த லட்சியத்துடன் நான் இந்த உலகத்திலே இயங்க வேண்டும், வாழ வேண்டும். அந்த குறிக்கோள் தான் முக்கியமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரத்து அலைஹா மலாயிகத்துன் இலாதுன் ஷிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்களே, என்னுடைய திருமறை குர்ஆனை நம்பியவர்களே, ஈமான் கடமையான இறை நம்பிக்கைக்குரிய 6 விஷயங்களை நம்பி வாழக்கூடிய மோமினான மக்களே, மோமினான முஸ்லிம்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வாஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தார்கள் என்று சொன்னால் மனைவி, மக்கள், சகோதரர், சகோதரி, பெற்றோர்கள். இப்படி உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தார்களையும் நாரன், நெருப்பை, நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரத்து தஹ்ரீம் என்று சொல்லக்கூடிய 66வது அத்தியாயத்தில் 6வது வசனமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஈமான் கொண்டவர்களே, உங்களை ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வாஹலிக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரத்து, நரக நெருப்பிலே எரியக்கூடிய, கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரகத்திலே மனிதர்களும் கற்களும் மனிதர்களும் தான் அங்கே எரிபொருளாக பயன்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அலைஹா மலாயிகத்துன், அந்த நரகத்திலே இலாதுன் ஷிதாதுன், கடினமான மனம் படைத்த, எதையும் கண்டு கொள்ளாத, இரக்கமே காட்டாத அல்லாஹ்வுடைய வானவர்கள் தனியாக அங்கு நியமிக்கப்பட்டிருப்பார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அவர்களுக்கு அல்லாஹ் எதை ஏவினானோ, எதை சொன்னானோ அதற்கு அவர்கள் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட வானவர்களை அங்கே அல்லாஹ் நியமித்திருப்பான். அப்படியானால் அவர்களிடத்திலே கெஞ்சி குலாவி அவர்களிடத்திலே இரக்கம் பண்ணுவார்கள், இரக்கம் காட்டுவார்கள் என்று நினைத்துவிட வேண்டாம். அவர்களுக்கு எது பணிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணியை அந்த வானவர்கள் செய்வார்கள், எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். நீங்கள் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் செய்தான், நான் என்ன கட்டளை இட்டிருக்கிறேனோ அந்த கட்டளைக்கு முற்றும் கட்டுப்பட்டவர்களாக, வானவர்கள் என்றாலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்கள், அதற்கு எப்போதுமே எங்கும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அதே போல அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வாஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தார்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நாரா, நரக நெருப்பத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரத்து, அதாவது நரகத்திலே கொழுந்து விட்டதற்குரிய நரகத்திலே எரிபொருள்கள் என்ன என்று சொல்லி தெரியுமா? மனிதர்களும் கற்களும் தான். இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்களை குறிப்பிடுகிறான் என்று பார்த்தால், மனிதர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களை அங்கே போட்டு பொசுக்கி எடுப்பான். கற்களை என்று சொல்லி பார்த்தால் உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த கற்களுக்கு தான் அந்த டிகிரி அளவிலே பார்க்கும்போது, சாதாரண தண்ணீருடைய சூடை பார்க்கும்போது, சாதாரண தண்ணியாக இருந்தால் 40 டிகிரி முதல் 50 டிகிரி வரைக்கும் தான் அந்த தண்ணி சூடாகிவிடும். 100 டிகிரி சென்டிகிரேட் டிகிரிகளை சூடாகிவிட்டால் அதிபயங்கரமாக கொதிக்கக்கூடிய சூடாக ஆகிவிடும். அதே நேரத்தில் 60 டிகிரி 70 டிகிரி என்றால் தொட்டாலே வலி வந்துவிடும். அப்படி தோலெல்லாம் எடுத்து விடக்கூடிய அந்த தண்ணியுடைய சூடாக இருக்கும். 100 டிகிரி வந்துவிட்டால் மிக 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 கடுமையாக கொதிக்கக்கூடிய தண்ணியாக மாறிவிடும்.
ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த எரிபொருளை சொல்லும் போது மனிதர்களும் ஹிஜாரத் என்று சொல்லக்கூடிய கற்கள், ஹிஜாரத் என்றாலே கற்கள் என்று சொன்னால் இந்த கற்களுடைய சூடை பார்க்கும்போது 900 டிகிரி சென்டிகிரேட் முதல் 1200 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அதனுடைய வெப்பம் சூடை வெளிப்படுத்தும் என்று சொன்னால் நாம் நினைத்தே கற்பனைக்கே அப்பாற்பட்ட சூடாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சில கற்கள், கிரேனைட் போன்ற கற்கள் உருக்கக்கூடிய வெப்பநிலை 1215 முதல் 1260 டிகிரி சென்டிகிரேட்டிலே மாறிவிடும். சில கற்கள் உருகக்கூடிய வெப்பநிலை 1200 டிகிரி சென்டிகிரேட் முதல் 1500 டிகிரி சென்டிகிரேட் என்று சொன்னால் அவ்வளவு வெப்பத்தை ஏற்று அந்த வெப்பத்தை சூடை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கற்களுக்குத்தான் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நரகத்தினுடைய எரிபொருள்கள் மனிதர்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விதண்டாவாதம் பிடித்து இஸ்லாத்தை ஈமானை ஏற்காமல் அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் தாண்டோட்டித்தனமாக நடந்தார்களே, இவர்களை அங்கே தூக்கி போட்டு பொசுக்கி எடுப்பேன், இவர்கள் தான் விறகுகள் என்று சொல்லிவிட்டு வல் ஹிஜாரா, கற்களும் அல்லாஹ் சொல்கிறார், கற்கள் என்றால் என்ன விஷயம் என்று பார்க்கும்போது அங்கே நாம் நினைத்து பார்க்க முடியாத சூடை, அதை ஏற்றி அந்த சூடை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த கற்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட கற்களையும் மனிதர்களையும் போட்டு பொசுக்கி எடுப்பேன் என்று சொல்லுகிறான் சொன்னால் அந்த நரகத்தை விட்டு நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களை குடும்பத்தினர்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால் நம்முடைய லட்சியம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறை குர்ஆனும் மறுமையுமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தினுடைய துவக்கத்தை அல்லாஹ் சொல்லும் போது இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், 3வது சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 133வது வசனமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வஸ்ஸாரிஉ இலா மஃஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்துன் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء வல் காலிமீனல் கய்ஸ் வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன் வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا أنفسهم ذكر الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين. இந்த திருமறை வசனத்தில் அடுக்கடுக்காக சொல்லுகிறான், அந்த மறுமை லட்சியத்தின் மிகப்பெரிய மிக உன்னதமான ஒரு ஆரம்பமான துவக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து நீங்கள் பாவ மன்னிப்புக்காக விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் தொழுகைக்காக விரைந்து சொல்லுங்கள், நோன்புக்காக விரைந்து சொல்லுங்கள் என்று இறை வணக்க வழிபாடுகளை சொல்லும் போது விரைந்து சொல்லுங்கள் என்று எங்கும் குறிப்பிடவில்லை. திருமறை குர்ஆனிலே நீங்கள் விரைந்து சொல்லுங்கள், தொழுகைக்காக சொல்லும் போது நீங்கள் வக்காரத்தாக, அதாவது கண்ணியமாக, கௌரவமாக, கம்பீரமாக, சக்கீனத் என்று சொன்னால் அமைதியாகவும் கம்பீரமாகவும் இறைவனை வணங்க செல்கிறேன் என்று நீங்கள் அப்படி நடந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அதை போன்று தொழுங்கள், நோன்பு பிடியுங்கள், இன்ன பிற அமல்கள் எல்லாம் செய்யுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கட்டளையிடுகிறான். ஆனால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், மிக அவசரமாக வாருங்கள், இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்புக்காக விரைந்து வாருங்கள், வஜன்னத்தின் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக விரைந்து வாருங்கள், அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து, அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் இருக்கிறது அல்லவா, வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். உஇத்தத் லில் முத்தகீன், இந்த சொர்க்கம் யாருக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் தெரியுமா? லில் முத்தகீன், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய தக்வாவுடைய இறையச்சமுடைய முத்தகீன்களுக்கு என்று சொல்கிறான். அல்லதீன, அந்த முத்தகீன்கள் என்று யார் என்று அல்லாஹ் அடுத்ததாக சொல்லும்போது, யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء, அவர்கள் சம்பாதித்ததும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய வறுமையிலும் கஷ்டத்திலும் செழிப்பிலும் நல்ல முறையில் சந்தோஷமாக இருந்தாலும் பொருளாதாரத்தின் சிக்கலாக இருந்தாலும் அவர்கள் வாரி வாரி வழங்குவார்கள். வல் காலிமீனல் கைஸ,
கோபத்தை மென்று விழுங்குவார்கள். அவர்களுக்கு கோபம் வரும். அப்படிப்பட்ட கோபத்தை அவர்கள் மென்று விழுங்குவார்கள். இவர்கள் தான் மூமின்களுக்கு அடையாளமாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவர்களுக்கு வழங்கப்பட்ட, அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அவர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையிலும் செழிப்பான சூழ்நிலையிலும் வாரி வாரி நல்ல விஷயத்துக்காக வாரி வாரி வழங்குவார்கள். அவர்களுக்கு ஏதேனும் கோபத்தை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் நிகழ்ந்துவிட்டால் அந்த கோபத்தை அவர்கள் மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களிடத்திலிருந்து ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்துவிட்டால் அந்த தவறுகளை மன்னிப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான இறையச்சமுடைய இறை நம்பிக்கையாளர்கள். இவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இப்படிப்பட்ட நல்லவர்களை, அழகான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததாக அதே வசனத்தில் சொல்லும்போது, வல்லதீன இதா ஃபாலு ஃபாயிஷத்தன், அவர்கள் ஏதேனும் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டால், அவ் வலமு அன்ஃபுஸஹும், தமக்குத்தானே ஒரு அநீதி இழத்தி விட்டார்கள் என்று சொன்னால், உடனே தக்கர் அல்லாஹுவை நினைவு கூறிவிட்டு அல்லாஹ்விடத்திலே துனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவார்கள். அந்த பாவ மன்னிப்பை பாவங்களை மன்னிப்பவன் யார்? அல்லாஹ்வை கேட்கிறான். இல்லல்லாஹ், என்னை தவிர, அல்லாஹு ஆகிய என்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? ஆகவே இவர்கள் நல்லவர்கள். இந்த மூமினான மக்களுடைய அந்த தன்மையை சொல்லும்போது அவர்களிடத்தில் நீங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறுவதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருவதற்காகவும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கி இருக்கிறது. வானம்னா வானங்கள், 7 வானங்களும் எல்லா விதமான பூமியையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் முத்தக்கின்கள், இறையச்சமுடையவர்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா, அந்த இறையச்சமுடையவர்கள் யார்? அவர்கள் செழுமையிலும் வறுமையிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவர்களால் முடிந்த அளவு தான தர்மங்களை வாரி வாரி தேவையுள்ளவர்களுக்கு நல்ல விஷயத்திற்காக வழங்குவார்கள். மட்டுமல்ல, அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டால் அந்த கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்கள் ஏதேனும் தவறுகளை விளைத்துவிட்டால் அவர்கள் உடனடியாக அதை மன்னிப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நல்லவர்கள், அழகானவர்கள். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் மிகவும் நேசிப்பான். மட்டுமல்ல, இப்படிப்பட்ட அந்த மூமினான மக்களிடத்திலிருந்து ஏதேனும் அவர்கள் வெறுக்கத்தக்க, பிடிக்காத ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டால், தமக்குத்தானே அநீதி இழந்துவிட்டால் உடனே இறைவனை நினைவு கூறுவார்கள். நினைவு கூறிவிட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவார்கள். துனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக. பாவங்களை மன்னிப்பவன் என் நன்றி வேறு யார் இருக்கிறார்? ஆகவே என்னிடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பை கோருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வலம் இஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் இப்படி செய்தார்களே, இப்படி செய்த விஷயங்களை, அதாவது தவறு தனீதி இழைத்தவர்கள் இதை நிரந்தரமாக அவர்கள் செய்யவும் மாட்டார்கள். உலாய்க்க, அப்படிப்பட்டவர்களுக்கு ஜஸாவுஹும், அவர்களுக்கு கூலி, மஃபிரத்தும் மின் ரப்பிஹிம், அவர்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் என்னிடத்திலிருந்து பாவ மன்னிப்பும் இருக்கிறது. ஜன்னாத்தின் தஜ்ரி, அதாவது சொர்க்க பூஞ்சோலைகளும் ஆறுகளும் ஓடக்கூடிய, நதிகளும் ஓடக்கூடிய சொர்க்கத்தை நான் அவர்களுக்கு வைத்திருக்கிறேன். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். வநேம அஜ்ருல் ஆமிலீன், இப்படிப்பட்ட நல்ல அமல்களெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு அழகான கூலி, நல்ல கூலி அவர்களுக்கு திடமாக கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே குறிப்பிடுகிறான். இங்கே இன்னொரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆயத்தை வைத்தால் அது பாமரனுக்கும் புரிகிறது மாதிரி இருக்கும். மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகள், அதாவது அறிவு மேதைகள் இருக்கிறார்கள் அல்லவா, பொதுவாக விஞ்ஞானிகளாக இருந்தால் கூட அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் டெலஸ்கோப், இன்னும் விதவிதமான நுண்ணோக்கிகளை வைத்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் புரிகிற மாதிரி அந்த விஷயம் இருக்கும். ஏனென்று சொன்னால், இங்கே பாருங்கள், ஒரு சாரியிலா மகபுரத்தின் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அர்துக சமாவாத்து வல்லம், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வாருங்கள், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக வாருங்கள்.
சொர்க்கத்தை பெறுவதற்காக வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அருள்க சமாவாத்து வல்லர், வானமும் பூமியும் உள்ளடக்கிய சொர்க்கம் என்று இது பாமரனுக்கு புரியாமல் இருந்தாலும் 1500 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட இந்த வசனம் இன்றைய விஞ்ஞானிகளுக்கு அது புரியும். இதென்ன இது? கிராம மக்களுக்கு மட்டுமல்ல, தினத்தினம் கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கும் இது புரியும். ஏனென்று சொன்னால் நாம் பார்க்கக்கூடிய இந்த வானிலை பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திரம் இருக்கிறது அல்லவா, இந்த நட்சத்திரங்களை பார்த்தால் கூட இது கோடானு கோடி வருடங்களுக்கு முன்பு அது வந்திருக்கலாம். அது இன்னும் ஒரு கோடானு கோடானு வருடங்கள் தாண்டினால் அது அழிந்து போகலாம். அதனுடைய பிரகாசம், அதனுடைய வெளிச்சம் இருக்கிறதே, கோடானு கோடி வருடங்களுக்கு பின்பு அது இல்லாமல் ஆகிவிடலாம். அல்லது அந்த வெளிச்சம் கூட பல்லாண்டுகளுக்கு முன்னால் அதிலிருந்து வெளியான வெளிச்சம் நாம் இன்றைக்கு அதை பார்க்கக்கூடிய ஒரு வெளிச்சமாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட அந்த நட்சத்திரங்களை கூட இந்த வானத்திலே ஒரு நட்சத்திரத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது வானிலே நம்முடைய கட்டடங்களிலே, வீட்டிலோ இன்னொரு பில்டிங்களில் நின்றுவிட்டு 2 விரல்களை கண்ணுக்கு நேராக வைத்து அப்படி பார்த்தால் ஒரு நட்சத்திரம் இந்த விரலுக்கு அப்புறமும் ஒரு நட்சத்திரம் இந்த விரலுக்கு அப்புறமும் நம்முடைய பார்வைக்கு தெரியும். ஆனால் அப்போ 2 விரலுக்கு உள்ளேயே செல்லக்கூடிய நட்சத்திரத்தை போன்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு எப்படி இருக்கிறது? பள்ளிக்கூடங்களிலே சிறு பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுப்பார்கள் அல்லவா, டிவிங்கிள் டிவிங்கிள் லிட்டில் ஸ்டார், டிவிங்கிள் டிவிங்கிள் லிட்டில் ஸ்டார் சொன்னால் அது என்ன? அதான் மின்னும் மின்னும் சின்ன சின்ன நட்சத்திரங்களை என்று இதனுடைய அர்த்தமாக இருந்தாலும் ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு சூரியனை விடவும் பிரம்மாண்டமான அளவாக இருக்குமா? விஞ்ஞானிகளுக்கு இதெல்லாம் புரியும். அதே நேரத்தில் நாம் அவர்கள் சொன்னதை, அவர்கள் எழுதியதை நாம் பார்த்து ஓரளவு புரிந்து கொள்கிறோம். ஒரு நட்சத்திரம் என்பதே சூரியனை விடவும் பெருசாக இருக்குமா? ஒரு சூரியன் என்பது எப்படி? இந்த பூமியை விடையும் 13 லட்சம் மடங்கு, 13 லட்சம் மடங்கு, 15 லட்சம் மடங்கு அதிகமாக பெரியதாக இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியனை விடையும் நட்சத்திரம் மிக பிரமாண்டமான அதிக அளவை உடையதாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் ஒன்றுக்கு இப்படி என்றால் 1000 1 லட்சம் கணக்கான நட்சத்திரங்கள் வானிலை பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட அந்த தாங்கியிருக்கக்கூடிய அந்த வானத்தையும் இந்த பூமியையும் எல்லாம் மொத்தமாக உள்ளடக்கியது தான் ஒரு சொர்க்கம் என்று சொன்னால், நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய எந்த கற்பனையும், எந்த சிந்தனையும், எந்த மூளையும், எந்த கண்ணும், எந்த செவியும் கேட்டிராத, பார்த்திராத, சிந்திக்க முடியாத அந்த சொர்க்கத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். ஜன்னத்தின் அருள்க சமாவாத்து வல்லர், வானத்தினுடைய அளவையும் பூமியுடைய அளவையும் உள்ளடக்கியதாக சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு லேசாக அப்படியே படித்து விட்டோ அப்படியே தெரிந்து விட்டோ போகக்கூடிய விஷயம் அல்ல. லட்சக்கணக்கான, இன்னும் சொல்வார்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வானிலை இருக்கிறது. ஒரு நட்சத்திரம் சூரியனை விடையும் அதிபயங்கரமாக இருக்கும் என்று சொன்னால், அந்த சூரியனுடைய அளவை சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார்கள்? ஒரு பூமியை விட 15 லட்சம் மடங்கு அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், பூமி என்று சொன்னால் இந்த உலகம் உள்ளடக்கி எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பூமி. இந்த பூமியும் இந்த வானமும் எல்லாம் உள்ளடக்கிய மொத்தமும் சேர்ந்துதான் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், இன்றைய விஞ்ஞானிகள் அதை புரிந்து கொள்வார்கள். நமக்கு ஏதோ லேசாக தெரியுமா இருக்கலாம். இன்றைய விஞ்ஞானிகளுக்கு புரியும் வண்ணம் 1500 வருடங்களுக்கு முன்னால் பாமரனுக்கும் புரியும் வண்ணம் இந்த திருமறை குர்ஆனுடைய நடை இப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது ஹீலியமும் ஹைட்ரஜனும் சேர்ந்த இணைந்தது தான் இந்த நட்சத்திரம். இப்படி இந்த நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரத்தை இப்படி நாம் சிந்திப்போமே ஆனால் லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வானிலை இருக்கிறது. இந்த வானங்களும் இந்த பூமியும் இணைந்து எல்லாம் சேர்ந்ததுதான் சொர்க்கம் என்று அல்லாஹ் அளவிட்டு சொல்லுகிறான் என்று சொன்னால், அதே போன்று அல்லாஹ் சொல்லும் போது வலக்கது ஸையன்னா ஸமா துன்யா பி மஸாபிஹ என சொல்லுகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது வலக்கது ஸையன்னா ஸமா துன்யா, உலகத்தினுடைய வானத்தை நான் அலங்கரித்து வைத்திருக்கிறேன், டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான். பி மஸாபிஹ, விளக்குகளை வைத்து, விளக்குகள் என்று சொன்னால் இந்த நட்சத்திரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி முதல் வானத்திலே இப்படி நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியும் வண்ணம் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இதற்கு பின்னால் அடுத்த வானம், அதற்கு பின்னால் அடுத்த வானம், அதற்கு பின்னால் அடுத்த வானம், இப்படி 7 வானங்கள் அடுக்கடுக்காக வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறான். அந்த வானங்கள் எல்லாம் தாண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சொர்க்கம் யாருக்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான்? முத்தகீன், இறை நல்லடியார்களுக்கு, இறைவனை பயந்தவர்களுக்கு, தக்வா உடையவர்களுக்கு நான் இதை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அதான் அந்த தக்வா உடையவர்களை பற்றி அங்கேயே அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராய் வல்லர்ராய், அவர்கள் செழுமையிலும் வறுமையிலும் அவர்கள் செலவிடுவார்கள். இப்படிப்பட்ட தக்வாவுடைய இறையச்சம் உடையவர்களுக்கு தான் இந்த சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன். அந்த செழுமையிலும் வறுமையிலும் செலவிடக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, உணவுகளை, சாப்பாட்டை அவர்கள் வாரி வாரி கொடுப்பார்கள். அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறுவதற்காக, மிஸ்கீனன், மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கும், யதீமன், அனாதைகளுக்கும், வாசீரா, கைதிகளுக்கும் வாரி வாரி கொடுப்பார்கள். சொல்லிவிட்டு அவர்களே சொல்லுகிறார்கள், இன்னமா நுத்தியமுக்கும், நாங்கள் இப்படியெல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஏழைகளுக்கு, யதீம்களுக்கு, சிறை கைதிகளுக்கெல்லாம் வாரி வழங்குகிறோமே, இதெல்லாம் எதற்காக? லி வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக. லா நுரீது மின்கும் ஜஸாவும் வலா ஷுக்கூரா, நாங்கள் உங்களிடத்திலிருந்து எந்த விதமான கூலியோ, எந்த விதமான புகழோ, எந்த விதமான விளம்பரமோ, எந்த விதமான பிரதிபலனோ, எந்த விதமான நன்றியோ எனக்கு நோட்டீஸ் அடித்து ஒட்ட வேண்டும், நீங்கள் விளம்பரம் செய்ய வேண்டும், அனௌன்ஸ்மெண்ட் செய்ய வேண்டும் என்று என்பது நோக்கமல்ல. லா நுரீது மின்கும் ஜஸாவும் வலா ஷுக்கூரா, உங்களிடத்தில் எந்த விதமான பிரதிபலமோ கூலியோ நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். என்ன எதிர்பார்க்கிறோம்? இன்னமா நுத்தியமுக்கும் லி வஜ்ஹில்லா, நாங்கள் இப்படி வாரி வாரி வழங்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும். இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம் தரீரா, இப்படி நாங்கள் வாரி வழங்குவது நாளை மறுமையில் முகத்தை கரிக்கக்கூடிய, அந்த சுட்டரிக்கக்கூடிய அந்த நாளை எங்களுடைய இறைவனிடத்திலிருந்து நாங்கள் பயப்படுத்தான் இப்படியெல்லாம் நாங்கள் செய்கிறோம். ஃபவக்காஹுமுல்லாஹு, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சர்வதாலிக்கல் யௌம, அன்றைய நாளில் அந்த தீமையெல்லாம் விட்டு அவர்களை காப்பாற்றுவான். வல்லக்காஹும் நதரத்தம் வஸ்ரூரா, அவர்களுக்கு நல்ல அழகான சந்தோஷமான ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அங்கே தெளிவுபடுத்துவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லும் போது, மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தத் ஸபஅ ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இப்படி அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த பொருளாதாரம் இருக்கிறதே, அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியிலே செலவிடுகிறார்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு உதாரணம் கமஸலி ஹப்பத்தின், ஒரு விதையை போன்று, அம்பத்தத்து பி சும்புல, அம்பத்தத்து அந்த விதை முளைத்தது, ஸபஅ ஸனாபில் 7 விதைகளாக, ஃபீ குல்லி சும்புலத்தின் ஒவ்வொரு இதிலும் மிஅத்து ஹப்பா 100 விதைகளாகிறது. அல்லாஹு யலாயிஃபு லிமன் யஷா, இன்னும் அல்லாஹ் நினைத்தவர்களுக்கு, நாடியவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் மிக மிக அறிந்தவன், எப்படி செய்ய வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று நான் அதை அளவுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒருவர் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஒரு ஒட்டகத்தை கொண்டு, இது அல்லாஹ்வுடைய வழியிலே நான் சதக்கா தான தர்மமாக வழங்குகிறேன் என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 700 மடங்கு இதனுடைய பிரதிபலத்தை நீங்கள் மறுமையில் பெறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக என்று அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். இதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் மதீனா பள்ளியில் மிக பசியுடன் நின்று கொண்டிருக்கிறார். அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார், உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள், பார்க்கிறார்கள், சலாம் சொல்கிறார்கள், போகிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாடை அறியாதவன் சர்வ முட்டாள் என்று சொன்னதை போன்று அந்த சாடை பிரிந்து விட்டது. அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹை பார்த்து, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹை பார்த்து கேட்கிறார்கள், என்ன பசியோடு இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு, வாருங்கள் என்று அவர்களை கையை பிடித்து அழைத்து வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு அங்கே பெரிய விருந்து பிரசாரமாக நடக்கிறது. அங்கே காய்ந்த ரொட்டியும் இன்னும் சில பேரிச்சம்பழம் ஏதாவது இருக்கும், அதை கொடுக்கலாம் என்று அழைத்து போகிறார்கள். இப்படி அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அழைத்து சொல்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸர்ராய் வல்லர்ராய், ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய செழுமை இல்லை, ஏழ்மையிலும்
வறுமையில் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்திருக்கிறார். அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஏழ்மையிலும் வறுமையிலும் சந்தோஷத்திலும் செழிப்பிலும் அவர்கள் வாரி வாரி வழங்குவார்கள். இதை போன்று ஹந்தக் யுத்தம் நடந்த நேரத்தில், ஹந்தக் யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் இந்த யுத்த நேரத்திலே பசியுடன் தான் யுத்தம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி அந்த சட்டையை உயர்த்தி, அவர்கள் மேலாடையை உயர்த்தி காட்டுகிறார்கள். அங்கே ஒரு கல் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு புரியாமல் இல்லை, பசியின் கொடுமையினால் தான் இந்த கல்லை வைத்து அவர்கள் அந்த நிமிர்ந்து நிற்க வேண்டும், நம்முடைய வயரோடு வயர் ஒட்டி ஊனல் ஏற்பட்டக்கூடாது, பசியின் தாக்கம் பயங்கரமாக இருக்கிறது என்று நிறுத்தி இப்படி செய்திருக்கார் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி காட்டுகிறார்கள். 2 கல் அங்கே இருக்கிறது. உடனே சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுதார்கள். பசி கொடுமையில் நாம் ஒரு கல்லை வைத்திருக்கிறோம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கல்லை வைத்து நின்று கொண்டிருக்கிறார் என்று சேர்ந்த நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து அழுதார்கள். அழைத்து விட்டு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று ஓடோடி வீடு நோக்கி வருகிறார்கள். வீடு வந்தது தன்னுடைய மனைவியை பார்த்து கூறுகிறார்கள், இப்படி ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் ரசூலுல்லாஹ் பசியுடன் இருக்கிறார், இன்ன பிற சஹாபாக்களும் பசியுடன் இருக்கிறார்கள், ஏதாவது உணவு இருக்குமா என்று கேட்ட நேரத்தில் ஒரு ஆடு நிற்கிறது, அந்த ஆடை பிடித்து அறுத்து நாம் சமைக்கலாம் என்று இருவரும் முடிவெடுத்து விட்டு சொன்னார்கள், இந்த ஆடு சின்ன ஆடு, குறைந்த நபர்களுக்கு தான் சாப்பாடை கொடுக்க முடியும், நீங்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும், மிக அருகிலே போய் சொல்ல வேண்டும், 2-3 பேர் வந்தால் இங்கே உணவருந்தலாம் என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஓடோடி வருகிறார். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து காதருகே வந்து மெதுவாக சொல்லுகிறார்கள், இப்படி வீட்டிலே ஒரு ஆடு இருக்கிறது, அந்த ஆடை அறுத்து இங்கே இருக்கக்கூடிய 2-3 பேருக்கு ரசூலுல்லாஹ்வை சாப்பாடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை கேட்டதும் உடனே எழுந்து நின்றார்கள். இவர்கள் காதலே சொன்னார்கள், மெதுவாக சொல்லுங்கள், 1-2 பேரை அழைத்து வாருங்கள் என்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அஹ்ல ஹந்தக் ஹய்ய அலா பிக்கும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? யா அஹ்ல ஹந்தக், ஹந்தக்கில் கலந்து கொண்ட சஹாபாக்களே, அன்பு தோழர்களே, இதோ உங்களுக்கு நல்ல செய்தி இருக்கிறது, ஒருவர் விருந்து கலைக்கிறார், எல்லோரும் புறப்படுங்கள் என்று அழைத்து வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு வரும்போது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஓடோடி வருகிறார். மனைவியை பார்த்து கூறுகிறார்கள், நான் மெதுவாக சொன்னேன், 2-3 பேர் வாருங்கள் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹ் அனைத்து சஹாபாக்களையும் தோழர்களையும் அழைத்து வருகிறார் என்று சொன்னத்தில் அந்த மனைவி கேட்டார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே, நீங்கள் அழைக்கவில்லையே, நீங்கள் இப்படித்தானே சொன்னீர்கள்? ஆமாம், நான் இப்படித்தான் சொன்னேன். ரசூலுல்லாஹ் தானே அத்தனை பேரையும் அழைத்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அத்தனை பேரையும் அழைத்தார்கள், அப்படியே நான் மேட்டரை விடுங்கள், விஷயத்தை விட்டு விடுங்கள், அது ரசூலுல்லாஹ் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுடன் நபித்தோழர்களுடன் ரசூலுல்லாஹும் வந்து அங்கே உணவருந்துகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய மோஜிசாத் என்று சொல்லக்கூடிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள பிரத்யேகமான ஒரு அற்புதம் அங்கே நிகழ்கிறது. ஆயிரக்கணக்கானவர் உணவருந்திய பின்பும் அந்த உணவு தீரவில்லை என்று சொன்னால் இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமாக அங்கே நிகழ்ந்த அந்த சம்பவத்தை நாம் இங்கே தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வல்லர்ராய் வல் காலிமீனல் கைஸ், கோபத்தை மென்று விழுங்குவார்கள், வறுமையிலும் செழுமையிலும் வாரி வழங்குவார்கள் சென்ற நேரத்தில் அங்கே கோபத்தை எப்படி மென்று விழுங்குவார்கள். இதற்குத்தான் ஒரு சிறிய கதை கூட இருக்கிறது. ஒரு தந்தையும் மகனும், மகன் எப்போதுமே எல்லோரிடத்திலும் கோபப்படக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்கிறார். இதை பார்த்த அந்த தந்தை சொன்னார், மகனே, இப்படி நீ கோபத்தில் எல்லோரையும் வாயில் வந்தது மாதிரி பேசி திட்டி கொஞ்சம் தெளிவானதும் இது பெரிய தவறல்லவா என்று நினைத்துவிட்டு அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கிறாயே, நான் தவறிழைத்து விட்டேன், அவசரத்தில் சொல்லிவிட்டேன், திட்டிவிட்டேன் என்று சொல்லுகிறாயே, நீ இனிமேல் ஒரே ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு பணியை நீ மேற்கொள்ள வேண்டும். என்ன தந்தை, சொல்லுங்கள் என்று சொன்ன இடத்தில் தந்தை சொன்னார், உனக்கு கோபம் வரும்போது உன்னுடைய அறை பக்கம் சென்று அறையிலே ஒரு ஆணி ஓங்கி அடி, அது செவரை பொத்து போகிறது மாதிரி அடித்துக்கொள், கோபம் தீர்ந்ததும் அந்த ஆணியை நீ மீண்டும் உருவி எடுக்க வேண்டும், இப்படி தொடர்ந்து நீ செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அதே போன்று தந்தை சொன்ன அந்த செயலை, அந்த சொல்லை இந்த மகன் செயலாற்றுகிறார். எப்படி கோபமெல்லாம் வரும்போ அப்போதெல்லாம் ஒரு ஆணியை சென்று அடித்து விடுவார், அடித்துவிட்டு கோபம் தீர்ந்ததும் அந்த ஆணியை எடுத்து விடுவார். இப்படி சதாவும் கொஞ்ச நாளாக செய்துவிட்டு தந்தை கேட்டார், மகனை கோபம் வரும்போது ஆணி அடிக்கிறாயா? அடிக்கிறேன். கோபம் தீர்ந்த போது ஆணியை உருவுகிறாயா? உருவுகிறேன். இப்போது ஆணையை உருவிய பிறகு அந்த செவர் எப்படி இருக்கிறது என்று கேட்கிற நேரத்தில் மகன் சொன்னார், மிகவும் அருவருப்பாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் இதை போன்றுதான் நீ ஆணையை அடித்து கோபம் தீர்ந்த பிறகு ஆணையை உருவிய பின்பும்
சுவர் அங்கங்கே அதாவது அருவருப்பாக இருக்கிறது அல்லவா, இதை போன்றுதான் ஒரு மனிதரிடத்திலே நீ தவறாக நடந்து உன் வாய்க்கு வந்ததை திட்டிவிட்டு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டாலும் அந்த அருவருப்பு ஒருபோதும் மாறாது மகனே என்று மகனுக்கு புத்திமதி சொன்ன ஒரு சம்பவத்தையும் இங்கே நாம் தெரிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதை போன்று இன்னொரு அரசர் தன்னுடைய மகனுக்கு இந்த நாடு முழுவதும் சுற்றி வா மகனே, நாட்டில் உள்ளவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று நீ பார்த்து வா என்று சொன்ன நேரத்தில் அந்த மகன் நாடு முழுவதும் சுற்றி வந்து சொன்னார் தந்தையிடத்தில், மன்னரிடத்தில், அந்த தந்தையே இந்த நாட்டில் உள்ள மக்களெல்லாம் சரி கிடையாது, எல்லோரும் குற்றமும் குறையும் செய்யக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாருமே குற்றம் குறை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள், நமது ஆட்சியில் இப்படி நடைபெறுகிறது என்ற நேரத்தில் இல்லை, மீண்டும் ஒருவரை நாடை சுற்றி வா என்று தந்தை மகனிடத்திலே அந்த மன்னர் சொல்லுகிறார். மகன் மீண்டும் ஒருமுறை பல நாட்கள் பல மாதங்கள் நாடு முழுவதும் சுற்றி வந்துவிட்டு மகனிடத்திலே கேட்டார், இப்போது எப்படி இருக்கிறது என்று சொன்னதில், அதாவது முதல் குறையை மட்டும்தான் பார்த்தீர்கள், இப்போது நல்லது எப்படி இருக்கிற நேரத்தில் எல்லா மக்களும் நல்லது செய்கிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் இதை மட்டும் நீ கவனித்துக்கொள், மக்கள் நல்லதும் செய்வார்கள் குறையும் செய்வார்கள், ஆகவே அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்லதிலே மேம்பட வேண்டும் என்று அந்த தந்தை, மன்னரான தந்தை மகனுக்கு சொன்னார் என்று சொன்னால், இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சாதாரண ஒரு விஷயம் மூலமாக நமக்கு அழகான ஒரு விஷயத்தை உணர்த்தி காட்டுகிறார்கள். 2 விஷயங்களில் நீங்கள் எலும்பில்லாத 2 விஷயங்களில் நீங்கள் உத்தரவாதம் தருவீர்களேயானால் நான் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் தருகிறேன் என்று சொன்னார்கள். சொர்க்கத்தினுடைய நடுபகுதிக்கு உத்தரவாதம் என்று சொன்னார்கள். 2 விஷயம் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அதாவது ஒன்று நாக்கு பொய் பேசும், அவதூறு பேசும், புறம் பேசும், இன்ன பிற ஆளுகளை எல்லாம் வாயில் வந்ததெல்லாம் திட்டிக்கொள்ளும். அந்த நாக்கு நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்வேன். இன்றொன்று கற்பு என்றார்கள். இந்த 2ஐயும் நீ முறையாக பாதுகாப்பாயானால் உனக்கு ஈமானுக்கு அடுத்தபடியாக இந்த 2ஐயும் பாதுகாப்பையானால் உனக்கு சொர்க்கம், உனக்கு உத்தரவாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னார். இதைத்தான் நம்முடைய நஃப்ஸை காப்பாற்ற வேண்டும். வல் காலிமீனல் கைர், கோபத்தை மென்று விளங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வ அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி வன் நஹன் நஃப்ஸ அனில் ஹவா என்று சொன்னார்களே, தன்னுடைய மன இச்சைகளை தடுத்து வாழக்கூடியவன், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த சொர்க்கத்தை தருகிறான் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட இந்த விஷயங்களில் அந்த சொர்க்கத்தை சொல்லக்கூடிய அந்த லட்சியத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நாமும் மேற்கொள்ள வேண்டும் என கூறி எனது முதல் ஜும்மா ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன்.